2025 கூட்டி பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் வரும். இந்த 9ஆம் நம்பருக்கு உண்டான செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே போன வருடங்களில் பார்த்தோம். செவ்வாய்க்குரிய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நெருப்பினுடைய தன்மை, பூகம்பம், அதே மாதிரி தீ விபத்து, அதே போல் விபத்துகள் ஏற்படுறது, போர் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம போன வருடம் பார்த்தோம் 2025. ஆனால் 2026ங்கிறது 1ஆம் நம்பர் வருடம். எப்போவுமே பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. 9ஆம் நம்பர் முடிஞ்ச பிறகு மறு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். அது 0லேருந்து இடையிலேருந்து 0 திருப்பி 1ஆம் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். இந்த 1ஆம் நம்பர் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தாண்டுங்கிறது இந்த வருஷம் தான் உண்மையான புத்தாண்டு. ஏன்னா புது வருடமாக புதிய எண் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல வரக்கூடிய எண்ணுங்கிறது இந்த 1ஆம் நம்பர் தான். இந்த 1ஆம் நம்பர் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இயல்பாகவே அதிர்ஷ்டமான ஆண்டுன்னு சொல்லக்கூடியது. இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டுன்னு சொல்லக்கூடியது. அதிர்ஷ்டமான ஆண்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு. இதுகாலம் இதுவரைக்கும் ஒரு பல விதங்களில் ஒரு மாதிரியான கஷ்டப்பட்டவங்க, நேர்மையாக இருக்கோம், தர்மமாக செயல்படுறோம், மற்றவங்களை நம்ம கெடுக்கிறது இல்லை, இருந்தாலும் கூட நமக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களை தரக்கூடியது, நல்ல அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது, அதிர்ஷ்டத்துக்கு உண்டான பலன்களை தரக்கூடியது இந்த வருடமாக அமையும். அதே மாதிரி ஆட்சி மாற்றத்துலேயும் ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. நிலையில்லாத நேர்மையற்ற அரசாங்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் கிடையாதுங்கிறதையும் நம்ம இதில் சொல்லிக்கலாம். ஏன்னா அரசியல் மாற்றங்கிறது நம்ம 2026 அரௌண்ட் த கார்னர். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லி